அனைவருக்கும் வணக்கம். மனித வாழ்வில் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிக்கல் இருக்கும். பிறப்பும் வளர்ப்பும் திருமணமும் அதன் பின்னால் மருமகளோடு வாழ்கிற வாழ்க்கையும் பேரம்பேழ்த்தி வாழ்க்கையும் இப்படியாக மனித வாழ்வு பிறப்பு முதல் இறப்பு முதல் மகிழ்ச்சியும் அதே அளவில் துன்பமும் கலந்ததாகத்தான் இருக்கின்றது. சிலருக்கு மட்டும் ஜாதக ரீதியாக திருமணம் நடக்கவில்லை, எனக்கு சுக்கிரன் தோஷம் இருக்கிறது, குடும்ப வாழ்க்கை நிம்மதி இல்லை என்று கவலைப்படுவோருக்கென்றே 800 ஆண்டுகள் பழமையான ஒரு கோயில் பெருமாநல்லூரிலிருந்து கிட்டத்தட்ட 17 கிலோ தொலைவில் இருக்கின்ற கோயில் தான் அபிஷேகபுரம் ஐராவதேஸ்வரர் கோயில். இந்த ஐராவதேஸ்வரர் இந்திரன் வழிபட்ட கோயில். ஐராவதம் என்னும் வெள்ளை யானை வழிபட்டு தன்னுடைய தோஷத்தை நீக்கி கொண்ட கோயில். இந்திரன் தனக்கு ஏற்பட்ட உக்கிர தோஷத்தை கழித்து தவம் இருந்து பேறு பெற்ற கோயில். அந்த கோயில்தான் ஐராவதேஸ்வரர் என்று வழங்கப்படுகின்றது. ஐராவதம் என்ற யானை வழிபட்டு தன்னுடைய தோஷங்களை நீக்கி கொண்டதனால் சிவனுக்கு ஐராவதேசர் என்று பெயர், தாயாருக்கு அபிஷேகவள்ளி என்று பெயர். அருகிலேயே ஒரே வளாகத்தில் பெருமாளுக்கும் தனி கோயில் இருக்கின்றது. இப்படி ஒரே வளாகத்தில் இந்த கோயில் மாடக் கோயிலாக அமைகின்றது. கிட்டத்தட்ட தரையிலிருந்து 18 படி மேலே ஏறி அதன் பின் 4 படி ஏறி வருவோமானால் கோயில் மாடக் கோயில் அமைப்பில் இருப்பதை பார்க்கலாம். சிவனுக்கும் திருமாலுக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைந்திருந்து ஒரே வளாகத்தில் இடம்பெற்ற கோயில். கொங்கு பாண்டியர்களாலும் நாயக்க வம்சத்தாலும் பொய்சால மன்னர்களாலும் போற்றி வழிபடப்பட்ட கோயில். அந்த கோயில்தான் அபிஷேகபுரம் ஐராவதேஸ்வரர் கோயில். வாருங்கள், தரிசனம் செய்வோம். இப்போது நாம் ஐராவதேஸ்வரர் முன்னால் இருக்கின்ற தீபஸ்தம்பத்தை தான் வணங்குகின்றோம். இங்கே அமர்ந்த நிலையில் இருக்கின்ற விநாயகர், காமதேனு பசு வழிபாடு செய்யும் சிற்பம், சிவனுடைய அம்சமாக இருக்கின்ற சூலாயுதம், ஐராவதற்கு நேர் எதுக்கே சந்திரனான பிறைக்குறி. சந்திரனும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்தவர்களுக்கு மனைவி வழி உறவுகளால் பெருத்த சிக்கல்களையும் சில அவமானங்களையும் அந்த ஜாதகக்காரர் அணிவிப்பார் என்பது ஜாதகம் தெரிந்தவர்களுக்கு உணர்ந்திருப்பார்கள். அந்த வகையிலே அந்த சுக்கிரதோஷம் போக்கக்கூடிய கோயிலாக இந்த ஐராவதேஸ்வரர் கோயில் இருக்கின்றது. இந்த தூண்களில் இந்த கோயிலை கட்டிய, பராமரித்த, தர்மம் செய்த, அறச்சாலைகள் கொடுத்த மற்றும் நிலங்கள் தானம் செய்த அரசன் அரசி சிற்பங்களும் இந்த தூண்களில் இடம்பெறுவதை பார்க்கலாம். தீபஸ்தம்பத்திற்கு முன்னால் நாம் பார்ப்பது துர்கு என்று சொல்லக்கூடிய முன் அமைப்பு மண்டபம். இந்த மண்டபத்தின் உச்சியிலே யானை சிவனை வழிபடுகின்ற சிற்பம் மிக அற்புதமாக வழிபடப்படுகிறது. அதே போல இந்திரன் தனக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்கிக் கொள்ள ஐராவதாகிய அந்த சிவனை வழிபடுகின்ற சுதை சிற்பமானது மிக அற்புதமாக இடம்பெறுகிறது. அருகே முனிவர்கள், திருமால் மற்றும் பிரம்மாவினுடைய உருவங்கள் இடம்பெறுகின்றன, நந்திகளும் இடம்பெறுகின்றன. சற்று கீழே இறங்கி பார்ப்போமானால் இந்த கோயிலினுடைய குருக்களையாளினுடைய வழிபாடு செய்யக்கூடிய அர்ச்சகனுடைய பெயர்களும் மற்றும் அவர்களுடைய தொலைபேசி எண்ணும் இடம்பெறுகின்றது. ஐராவதேஸ்வரனுடைய முன் மண்டபத்தில் இருக்கின்ற இந்த சூரியனும் சந்திரனும் மிக அற்புதமான வடிவமைப்பை கொண்டவர்கள், மிக நுட்பமாக செதுக்கப்பட்ட சிற்பத்தை கொண்டதாக இருக்கின்றன. 2024-25 திருப்பணியின் போது நால்வருக்கும், சைவ துறவர்கள் நால்வருக்கும், மாணிக்கவாசருக்குமாக புதிய சிற்பங்கள் இப்போது புதிதாக இடம்பெற்றுள்ளன. முன் மண்டபத்தில் சேக்கிழார் அவர்களுக்கும் இங்கே சிற்பம் இடம்பெறுவது சிறப்பு. 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டுக்கள் கீழே இடம்பெறுகின்றன. இந்த கல்வெட்டுக்கள் யாவும் சுந்தரபாண்டியன் மற்றும் வீரபாண்டியன் ஆகியோரது காலத்தில் 1632 1272 வரை இங்கே ஆண்ட கொங்கு பாண்டியராகிய சுந்தரபாண்டியன் மற்றும் அவங்களது சகோதரர் என்று கூறப்படுகின்ற வீரபாண்டியனுடைய கல்வெட்டுக்கள் இடம்பெறுகின்றன. அவர்கள் இங்கே விளக்கு ஏற்றவும், சந்தியாதேவம் ஏற்றவும், அமுது வடைகள் செய்வதற்குமாக, திருப்பணி செய்வதற்காகவும் நிலங்கள் கொடுத்து சந்திரர்கள் சூரிய உள்ளவரை இந்த தர்மமானது நிலைபெறட்டும் என்கின்ற வகையில் இந்த கல்வெட்டை இடம்பெற செய்திருக்கிறார்கள். இங்கேயும் பார்க்கலாம், சந்திராதித்ர வரை செய்த தடவோமாக என்ற கடைசி வரியை இங்கே இடம்பெறுகிறது. திருப்பணியின் போது கற்கள் உப்பு பாறைகளாக அரிக்கப்பட்டதனாலே அதனை கிரைண்டிங் செய்த போது நிறைய கல்வெட்டுக்கள் சிதைவுற்றன. என்றாலும் தமிழ்நாடு அரசு கோவை வட்ட தொல்லியல் துறையினர் இந்த கோயிலில் இருக்கின்ற கல்வெட்டுக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன ஆச்சரியம் என்றால் 5 கல்வெட்டுகள் இடம்பெறுகின்றன. 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் கல்வெட்டு ஒன்றும்,
14ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஹொய்சால மன்னனுடைய கல்வெட்டும் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 3 கல்வெட்டுகளும் இடம்பெற்றுள்ளன. எந்த கல்வெட்டும் முழுமையாக இடம்பெறாமல் துண்டு துண்டு கல்வெட்டாக சிறிது நிலை இருந்ததனால எந்த மன்னன் காலத்தில் இது எழுப்பப்பட்டது என்பதற்கு அடையாளம் எதுவுமே அந்த கல்வெட்டுகள் இடம்பெறவில்லை. எனும் எழுத்தமைதி கொண்டு அந்த நூற்றாண்டு காலங்களானது சுட்டப்படுகின்றது. அந்த வகையில் இது கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் பழமையான கோயில் என்பது இந்த கல்வெட்டுகளால் உறுதியாகி மண்டப வெற்றி சுட்டு முதலை உண்ட பாலகனை சுந்தரர் மீட்டு தருகின்ற அவனாசி புராணம் இங்கே காட்டப்படுகிறது. நர்த்தன கணபதி இடம்பெறப்படுகிறார். பின்னால் கூர்மம் ஆனது இடம்பெறுகிறது. தனி சிற்பமாக காமதேனு வழிபடுகின்ற அந்த சிற்ப காட்சியானது தனி சிற்பமாக தெற்கு பக்க சுவரில் இடம்பெறுகிறது. அருகே மேற்கு பக்கம் இரட்டை கையில் சின்னம், அதாவது சுந்தரபாண்டியன், வீரபாண்டியன் ஆகிய கொங்கு பாண்டியனுடைய சின்னங்களானது இடம்பெறுகிறது. அதன் மேலே தனி ஒற்றை கையில் சின்னமும் இடம்பெறுகின்றது. யாழிகள் இடம்பெறுகின்றன. மயனுடைய சிற்பமும் கோஷ்டத்தின் மேற்கு பகுதியில் இடம்பெறுகின்றது. லிங்கோத்வர் சிற்பம் கடைசியாக திருப்பணி செய்யப்பட்ட போது புதிதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. வடக்கு சுற்றிலே ஐராவதம் என்னும் வெள்ளை யானை மிகுந்த மகிழ்ச்சியோடு தன் வாளை தூக்கி மகிழ்ச்சி காட்டிக்கொண்டு தன்னுடைய துதிக்கையிலேயே மாலை ஒன்றை சிவனுக்கு சூட்டுகின்ற காட்சி மிக அற்புதமாக காட்டப்படுகின்றது. வேறெங்கும் இல்லாத அபிஷேக காட்சி இது. ஐராவதம் ஆகிய யானை வழிபட்டு தன்னுடைய துயரை போக்கி கொண்டதனாலதான் இந்த சிவனுக்கு ஐராவதேஸ்வரர் என்ற பெயர் வந்ததாக இந்த கோயிலுடைய தலபுராணம் காட்டப்படுகின்றது. இந்த சிற்பமும் கிட்டத்தட்ட 900 ஆண்டுகள் 820 900 ஆண்டுகள் பழமையானது என்பதை காட்டுவதற்காக அருகிலேயே மீன் சின்னமும் பாண்டியர் காலத்து மீன் சின்னமும் இடம்பெறுகிறது. மேல் அந்த மாடத்திலே இந்திரனுடைய வணங்குகின்ற காட்சியை பாருங்கள். இந்திரனாகிய வெள்ளை யானை தான் வழிபடுவது என்று புராணம் சொல்கிறது. இந்திரன் தனக்கு ஏற்பட்ட சுக்கரனால் ஏற்பட்ட சுக்கரதோஷத்தால் ஏற்பட்ட துன்பத்தை பூர்த்தி கொள்வதாக வெள்ளை யானை வடிவம் கொண்டு வழிபட்டதாகவும் அன்னம் கொண்டு வழிபட்டதாகவும் புராண கதைகள் சொல்வதுண்டு. அந்த வகையிலே வெள்ளை யானை வழிபடுகின்ற சிற்பம் கீழ்ப்பகுதியிலேயும் அதனுடைய மேல் மாடத்தில் மனித உருவோடு இந்திரன் வழிபடுகின்ற சிற்பமும் மிக அழகாக இங்கு காட்டப்படுகிறது. சிவன் சன்னிதனுடைய தெற்கு பக்கம் தென்முக கடவுளாக இருக்கின்ற தட்சிணாமூர்த்தி மிக அருமையாக சாய்ந்த கோலத்தில் முயலகன் மீது மிதித்து கொண்ட நிலையில் ஒரு கையில் அக்னி சுவாலையும் மற்றொரு கையில் பாம்பினை அரவத்தையும் மற்றொரு கையில் ஏட்டுச்சுவடியும் மற்றொரு கையில் அக்கமாலையோடு சின்முத்திரை காட்டியும் மிக அற்புதமாக காட்டுகிறார்கள். அவருடைய நெத்தியிலேயும் சிறு லிங்கம் ஒன்று இடம்பெறுகிறது. பிரம்ம முடிச்சு காட்டப்படுகிறது. பின்னால் அவருடைய உருவத்துக்கு பின்னால் கல்லாள மரம் இடம்பெறுவது மிகச் சிறப்பு. 7 கன்னிமார் என்று கொங்கு நாட்டில் வழங்குகின்ற சப்த மாதர்கள், சப்தம் என்றால் 7, வாராகி, பிரம்மி, மாகேஸ்வரி, ஜேஷ்டாதேவி, மாகேஸ்வரி, உமா மாகேஸ்வரி போன்ற 7 பெண் தெய்வங்களுடைய சிற்பங்கள் மிக அருமையான வடிவமைப்பு. நந்திகேஸ்வரரும் மிக பழமையான உருவம் கொண்டவர். 4 நாளுக்கு முற்பட்ட நாயக்கர் காலத்தில் செதுக்கப்பட்ட சிற்பம் இது. வடக்கு பக்கம் துர்க்கையானது இடம்பெறுகிறாள். மகிஷ எருமையின் மீது நின்ற கோலத்தில் கம்பீரமாக காட்சி தருகின்றார். அவருக்கு பின்னால் இருக்கின்ற சிற்பம் தான் மிக அற்புதமானது. சுக்ரீவனாகி வாலி சுக்ரீவன் என்று நீங்கள் வரலாற்றில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். புராண வரலாற்றில் இங்க சுக்ரீவனாகிய அந்த குரங்கு சிவபெருமானை வழிபடுகின்ற காட்சியானது தத்ரூபமாக காட்டப்படுகிறது. இது சுக்ரீவ வழிபாடு. இந்த கோயில் சுக்கிரனுக்கான கோயில் என்பதற்கு மிக அடையாளமாக காட்டப்படுகின்ற அடுத்த ஒரு சிற்பம் இது. கருவறையின் அர்த்த மண்டபம் மிக பொலிவு பெற நடந்த திருப்பணியின் போது வண்ணம் பூசப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு தூணிலும் 16 பட்டைகள் இடம்பெறுகின்றன. 16 பேர்களை குறிப்பதற்காக 16 பட்டைகள் இடம்பெறுகின்றன. நாகம் ஒன்று சிவனை வழிபடுகின்ற சிற்பம் மிக தத்ரூபமாக இங்கு காட்டப்படுகின்றது. நாகதோஷம் போக்குவதற்காக ஒரு காலத்தில் இங்கு வழிபாடு பெரிய அளவில் நடந்ததை காட்டுவதாக இது அமைகின்றது. அடிப்பகுதியில் ரதியும் மன்மதனுடைய சிற்பங்கள் இடம்பெறுகின்றன. இங்கே மன்மதன் கரும்பு வில்லையும் கையிலே வைத்திருக்கின்றான். எதிரே உள்ள தூணில் ரதி தேவியானவள் கிளியிலே கையிலே ஏந்தி மிக அழகாகிய கொண்டையோடு காட்சிகின்ற காட்டலாம். இந்த ரதி மன்மதன் இருந்தாலே அவர்கள் சுக்கிரனுடைய அம்சம் கொண்டவர்களாக குடும்ப வாழ்க்கையின் அடையாளமாக கொண்டதாக காணலாம். அந்த வகையிலே இந்த சுக்கிரன் வழிபடக்கூடிய கோயிலாக
காட்சியாக இந்த ரதி மண்டபம் சிற்பம் அர்த்த மண்டபத்திலே இடம்பெறுவதை காணலாம். இந்த அர்த்த மண்டபத்தின் இரண்டாவது தூணின் மேலே சிவபெருமானை இந்திரன் வழிபடுகின்ற அந்த காட்சி, சுக்கிரன் வழிபட்டு தன்னுடைய சுக்கிர தோஷத்தை போக்கிக் கொண்ட காட்சியை மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. எந்த கோயிலும் இல்லாத ஒரு அற்புதமான சிற்பம் இது. கொங்கு நாட்டில் இந்த ஒரு பகுதியில் மட்டும்தான் இது இடம்பெறுகிறது. இந்திரன் மலர்களால் பூஜித்து தன்னுடைய தோஷத்தை போட்டுக் கொள்வதற்கின்ற வழிபாட்டு காட்சியானது மிக தத்ரூபமாக காட்டப்படுகின்றது. மேலுள்ள இந்த இலக்கிய கோயிலே பார்ப்போமானால் முனிவர்கள் வழிபடுகின்ற சிற்பம் தலைகளாக போர்க்கப்பட்டுள்ளது. முனிவர்கள் வணங்குகின்ற சிற்பம், நவகிரகங்கள், அதனுடைய தேவதைகள் மற்றும் விலங்குகள் ஆகிய யாவும் மிக அற்புதமாக ஒரு சதுர பீடத்தில் வட்ட தாமரையின் அருகே மிக அற்புதமாக காட்டப்படுகிறது. அதன் அருகே இந்திரன் அமர்ந்திருக்கின்ற காட்சியும், ராகு அதாவது நாகம் ஒன்று சர்ப்பம் ஒன்று சிவனை வழிபடுகின்ற காட்சியும், எதிரே முனிவர் ஒரு அமர்ந்திருக்கின்ற காட்சியும் மிக அற்புதமாக காட்டப்படுகின்றது. ஆக முன்னொரு காலத்தில் இது மிகச்சிறந்த ராகுகேது பரிகார கோயிலாக என்பதன் அடையாளமாக இந்த சிற்பங்கள் அந்த காலத்தில் மன்னர்களால் 12ஆம் நூற்றாண்டில் செதுக்கப்பட்டிருக்கின்றன. கையிலே அவர் ஒரு பொருளை வைத்திருக்கிறார். இது விஸ்வகர்மான் இறந்தவனுடைய அடையாள சின்னமாக நிறைய கோயில்கள் காட்டப்படுகின்றன. ஒவ்வொரு கோயிலேயும் கோயிலினுடைய திருஷ்டி போக்குவதற்காக சித்தர் ஒருவரை படைப்பார்கள். தங்களுடைய கொங்காடை என்கின்ற ஆடையை அணிந்து கொண்டு கையிலே பெரிய தண்டத்தை ஏந்தி அமர்ந்திருக்கின்றார். நின்ற கோலத்தில் இருக்கின்றார் இந்த சித்தர். இவரை அந்த வாஸ்துக்காக, கோயில் வாஸ்துக்காக ஒவ்வொரு கோயிலும் கொங்கு நாட்டில் இயற்றப்படுவது வழக்கமாக இருக்கிறது. எதிரே உள்ளது டெலிவரி சிற்பம் என்று சொல்வார்கள். இங்கே இந்த கோயிலை வருகின்றவர்களுக்கு மழலை பேறு நிச்சயம் உறுதியாகும் என்பது, வேண்டுதல் வேண்டியபடி கிடைக்கும் என்பதற்காக மகளிர் ஒருத்தி தன்னுடைய பிரசவ வேதனையோடு குழந்தை பெற்றிருக்கின்ற காட்சியை காட்டுகிறார்கள். அன்னப்பறவை மிக அற்புதமாக சிவனை வழிபடுகின்ற காட்சியும் இடம்பெறுகிறது. அதனுடைய மேல் பகுதியிலே மீண்டும் இந்திரன் சிவனை வழிபடுகின்ற காட்சி மிக அற்புதமாக மறுபக்கம், தூணினுடைய மறுபக்கம் காட்டப்படுகிறதை பார்க்கலாம். அதிகார கணபதியும் கால தண்டாயுதபாணி முன்பக்க அந்த அர்த்த மண்டபத்தில் இடம்பெறுகிறார். இப்போது நீங்கள் வணங்கி கொண்டிருக்கின்ற சன்னதி தாயாரினுடைய சன்னதி. அபிஷேகவள்ளி தாயார் என்று பெயர். தாயாரினுடைய பெயரிலேயே ஊருக்கும் அபிஷேகபுரம் என்ற பெயர் இடம்பெறுகிறது. இந்த நந்தியானது தனி கோஷ்டமாக தாயாருக்கு இடம்பெறுவதை பார்க்கலாம். துவார பாலகிகளாக சரபத்ராவும் சுபத்ராவும் சன்னதியின் முன்பக்கம் அர்த்த மண்டபத்தில் இடம்பெறுகிறார்கள். தாயார் அபிஷேகவள்ளி கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் பழமையானவர். 5 அடி உயரமும் தாமரை படத்தின் மீது நின்ற கோலத்தில் தாயார் இருக்கின்றார். 4 கரங்களும் மேலிரு கரங்களில் தாமரை மலர்களை சூடிக்கொண்டு கரண்ட மகத்தோடு பெரிய மகுடத்தோடு ராஜகீட மகுடத்தோடு தாயார் நின்ற கோலத்தில் மிக அழகாக காட்சி தருகிறார்கள். வெள்ளிக்கிழமை தோறும் மிக சிறப்பான வழிபாடும் சுக்கிரதோஷம் போக்குவதற்கு தாயாருக்கு பட்டுப்புடவையும் நல்லெண்ணையும் மாலையும் கொடுத்து வழிபடுகின்ற வழக்கத்தை ஊர் மக்கள் கொண்டிருக்கிறார்கள். திருச்சுற்றிலே வாராகி தாயார் இடம்பெறுகிறார். மாகேஸ்வரி தாயார் கோஷத்தில் இடம்பெறுகிறார். இதனுடைய வடக்கு பக்கம் சாமுண்டி தாயார் இடம்பெறுகிறார்கள். மூல முதவனாகிய விநாயகப் பெருமானுக்கு இந்த கோயிலில் தனிச்சன்னதி இடம்பெறுகிறது. அழகராஜ பெருமாளுக்கான சன்னதியின் நேர் எதிரே அதற்கென்று தனியாக தீபஸ்தம்பம் ஒன்று மிக அற்புதமாக 26 அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ளது. அந்த தீபஸ்தம்பமானது 16 பட்டைகளை உடையதாக காட்டப்படுகின்றது. கீழே அடிப்பாகத்தில் 16ஆம் நூற்றாண்டு என்று கணிக்கப்படுகின்ற கருடாழ்வார் மிக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளார். வடக்கு பக்கம் பாஞ்சசன்னிய சங்கு காட்டப்படுகிறது. கிழக்கு பக்கம் வீர ஆஞ்சநேயர் சௌபந்திகா மலரை ஏந்தியவாறு கைகளை உரத்தி வாளில் மணியோடு காட்டப்படுகின்றார். இது வீர ஆஞ்சநேயர் என்று போராட்டப்படுகின்றார். தெற்கு பக்கம் சக்கரம், திருமாலனுடைய சக்கர சின்னமானது இடம்பெறுகிறது. இந்த கோயிலில் அழகராஜ பெருமாள் சன்னதியின் எதிரே கடந்த திருப்பணியின் போது பக்த ஆஞ்சநேயர் தனியாக இடம்பெறுகிறார். நரசிம்மர் நின்ற கோலத்தில் கீழே காட்டப்படுகின்றார். மேற்கு பக்கம் அச்சோதாவாரத்துக்குரிய திருமால் சிற்பம் இடம்பெறுகிறது. ஜாதகத்தில் சந்திரன் கேது உள்ளவர்கள், சந்திரன் ராகு உள்ளவர்கள் இந்த மச்சவதார பெருமாளை ஞாயிற்றுக்கிழமையில் யமகண்ட வேலையிலும் ராகு வேலையிலும்
வழிபாடு செய்து நெய்வேத்தியம் செய்து வழிபாடுகளானால் ஜாதக ரீதியில் இருக்கின்ற அந்த மன உளைச்சல்களும் மன ஒருமைப்பாடு இல்லாமையும் கேதுவினால் வரக்கூடிய தோஷமும் தீர்க்கின்ற பெருமாளாக மச்சவதார பெருமாள் காட்டப்படுகிறார். வடக்கு கோஷ்ட பகுதியிலே கூர்ம அவதாரம் இடம்பெறுகிறது. அழகராஜ பெருமாள் சன்னதியில் முன்பக்கம் இருப்பது புதிதாக வடிவமைக்கப்பட்ட கருடாழ்வார். துவாரபாலகர்கள் இடம்பெறுகின்றார்கள். கருவறைக்குள்ளே மிக அற்புதமாக ஸ்ரீதேவி பூதேவியோடு அழகராஜ பெருமாள் நின்ற கோலத்தில் ராஜகம்பீரமாக காட்டப்படுகின்றார். நாயக்கர் காலத்தில் திருமாலுக்கும் சிவனுக்கும் ஒரே வளாகத்துக்குள் 2 தனி தீப கம்பங்களோடு தனித்தனி சன்னதிகளாக தனித்தனி கோஷ்ட மூர்த்திகளோடு அமைக்கின்ற வழக்கப்படி இந்த கோயிலேயும் அழகராஜ பெருமாளுக்கு தனிச்சன்னிதான இடம்பெறுகிறது. சுப்பிரமணியருக்கு முருகருக்கு தனி சந்நிதி ஒன்று இடம்பெறுகின்றது. தெய்வானை வள்ளியோடு காட்டுகின்ற சுப்பிரமணியர் இடம்பெறுகிறார். மிக அழகு மிகுந்த உருவம். திருமண வரம் தருவோராக மக்களால் இவர் வர்ணிக்கப்படுகின்றார். சுக்கரனுடைய தனிச்சன்னதியில்தான் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த கோயில் சுக்கிர தோஷம் போக்கக்கூடிய கோயிலாக இந்து அறநிலைத்துறையினால் பதிவு செய்யப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்தும் வகையிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 7:45 8:45 வரை சுக்கிரனுக்கான வழிபாடு சுக்கிர பரிகாரமான செய்யப்படுகின்றது. ஜாதகத்தில் சுக்கிர தோஷம் உள்ளவர்கள், திருமண தடை உள்ளவர்கள், குழந்தை பேரு காலதாமப்படுபவர்கள் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை நேரத்தில் இந்த வழிபடுகின்ற மக்கள் சுக்கிரனுக்கும் வழிபட வருகிறார்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் இரவு நேரம், அதாவது 7:45 மணியிலிருந்து 8:45 மணி வரை சனீஸ்வரனுக்கான பொருள்களை வைத்து மிக அற்புதமாக சனி தோஷம் போக்குவதற்கான வழிபாடு ஒவ்வொரு வாரமும் நடத்தப்படுகிறது. சனியும் செவ்வாயும் ஜாதகத்தில் இணைந்தவர்கள் இங்கு வந்து வழிபாடுகளானால் விபத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம், அல்லது பெரிய விபத்தில் இருந்து தங்களை ஆறுதல் படுத்திக் கொள்கின்ற வகையில சிறிய அளவிலே மருத்துவ செலவுகளை ஏற்கலாம். அது மட்டுமல்லாமல் பெரிய அறுவை சிகிச்சையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு பாதுகாப்பாகத்தான் அந்த காலத்து முன்னோர்கள் சனிக்கு நேர் எதிரே முருகப்பெருமானையும் முருகனுக்கு நேரே சனியையும் அமைக்கின்ற வழக்கம் கொங்கு நாட்டில் உள்ளது. ஐராவேசர் கோயில் இருக்கின்ற நவகிரகங்கள் யாவும் அவர்களுடைய வாகனங்களோடு இடம்பெறுவது மிக அற்புதமாக இருக்கின்றது. ஐராவசர் கோயிலினுடைய வடகிழக்கு ஈசானிய மூலையிலே பைரவருக்கான தனிச்சன்னதி இடம்பெறுகின்றது. ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமி நாளிலும் இவர் பைரவருக்கு சகல அபிஷேகம் நடைபெறுகிறது. கடன் நிவாரணம், உடல் நோய்கள் மற்றும் மன உளைச்சல்கள், அது மட்டுமல்லாமல் ராகு கேது சனியினால் பீடிக்கப்பட்டவர்கள், சனியோடு ராகு ஜாதகத்தில் அமர்ந்திருப்பவர்கள் எல்லாம் இந்த காலபைரவரை தேய்பிரை அஷ்டமி நாளில் வழிபடுவார்களானால் அந்த தோஷங்களிலிருந்து விடுதலை அடைந்து ஜாதக ரீதியாக நிவாரணம் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாம். அபிஷேகர் ஐராவதீஸ்வர சுவாமிக்கு என்ன விசேஷம் கேட்டோம்னா, இந்திரன் யானை, ஐராவதம்ங்கிறது இந்திரனுடைய யானை. ஒரு சாபத்தினால் அந்த யானை கருப்பா போக இங்க வந்து அந்த சாப விமோசனம் பண்றதுக்காக சுவாமி வழிபாடு பண்ணி இடைவிடாது அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணதுனால நம்ம கோவிலுக்கு அபிஷேகபுரம் ஐராவதீஸ்வர சுவாமி அப்படின்னு கோவிலோட பேரு. நம்ம கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா, திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் பெருமாளூர்ல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம அபிஷேகபுர கோவிலானது அமைஞ்சிருக்கு. நம்ம கோவிலோட இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டோம்னா, கிழக்கில் எப்படி நம்ம வந்து நவகிரக ஸ்தலங்கள் அமைஞ்சிருக்கும், சூரியனார் கோயில், திங்களூர் அந்த மாதிரிலாம் அப்படி அமைஞ்சிருக்கும். அதே போல நம்ம கொங்கு நாட்டிலையும் இந்து சமய அறநிலைத்துறை மூலியமா 9 நவகிரக ஸ்தலங்கள்ல ஒவ்வொரு கோவில் ஒவ்வொரு பக்கம் அறிவிச்சிருக்காங்க. அதே போல நம்மளது பார்த்தோம்னா அபிஷேகபுரம் கோவில் சுக்கிரனுக்கு உரிய ஸ்தலமா அறிவிச்சிருக்காங்க. இங்க வந்து சுக்கிரனுக்கும் தனி சன்னதி இருக்கு. சுக்கிர பகவான் கலஸ்திரஸ்தானாதிபதி. இன்னைக்கு எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகாம கல்யாணங்கள்லாம் தள்ளி போய் ரொம்ப விதமான ஜாதக ரீதியான பல தொந்தரவுகளுக்கெல்லாம் ஆளாகிறாங்க. அவங்கெல்லாம் இங்க வந்து வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9, இரவு 8 மணிக்கு மேல 9 மணிக்குள்ள சுக்கிரஹோரைன்னு சொல்லுவாங்க. அந்த சுக்கிரஹோரையில இங்க வந்து சுக்கிர பகவான்கிட்ட தன்னுடைய ஜாதகம் வச்சு வழிபாடு பண்ணிட்டு போனோம்னா இந்த கலஸ்திரஸ்தானத்துல எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே நிவர்த்தி ஆகிறது சொல்ல ஐதீகம். அது மட்டும் இல்லாம இங்க சுவாமி வந்து திருமண கோலத்தோட அமைஞ்சிருக்கிறதா ஒரு ஐதீகம். சுவாமி சன்னதி வந்து இடது பக்கமா இருக்கும், பெருமாள் சன்னதி வலது பக்கமா இருக்கும், அம்பாள் சன்னதி நடுவில் இருக்கும். எல்லா பக்கமும் சுவாமி சன்னதிக்கு இடதுபுறமா தான் அம்பாள் சன்னதி இருக்கும். நம்ம கோவில்ல சுவாமி சன்னதிக்கு வலதுபுறமா அம்பாள் சன்னதி இருக்கிறது ரொம்ப விசேஷம். திருமண கோலத்தோடவே சுவாமி இங்க வந்து காட்சி தரார்.
அதாவது இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாண ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. அதில் வலது பக்கம் பெருமாள் இருப்பார், இடது பக்கம் சுவாமி இருப்பார், நடுவில் அம்பாள் இருப்பாங்க. அதே போல் இங்கே அமைஞ்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். ரெண்டாவது, நம்ம கோயிலில் 2 வாசல்கள் இருக்குது. வலது பக்கமாக ஒரு வாசலும், இடது பக்கமாக ஒரு வாசலும். இது எப்படி குறிக்குதுன்னு கேட்டோம்னா, அந்த பிராணாயாமம்னு சொல்லுவாங்க. மூச்சு காற்று உள்ளெழுத்து நிலைநிறுத்தி அந்த கெட்ட ஆத்மாவை சுத்தி பண்ணி அது இடதுபுறமாக அந்த நல்லது வெளியில் போகிற மாதிரி ஒரு ஐதீகமாக சொல்லுவா. அதே போல் நம்ம கோவில் அமைப்பு அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம ஆத்மா கெட்டதோடு உள்ள வந்து சுவாமி தரிசனம் பண்ணி கீழே போகும்போது நல்ல ஆத்மாவாக போகிற மாதிரி ஐதீகம். அதே போல் நம்ம கோவில் அமைஞ்சிருக்கு. பக்த பெருமக்கள் எல்லாரும் ஒரு நாள் வந்து நம்ம கோவிலை தரிசனம் பண்ணி எல்லாம் வல்ல நமது அபிஷேக வள்ளி உணர்ந்த மாதிரி ஐராவதீஸ்வர சுவாமி மற்றும் ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத அழகராஜ பெருமாள் திருவுருள் பெருமாள் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, மாகம் பெண்ணுருவானாய் போற்றி.